இன்றைக்கு நாங்கள் துணி டைப்பர்ஸ் செய்கிற முறை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இது பழைய கட் பீஸ்கள் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சதுரம் 15 அங்குலம் 15 அங்குலம் நீளம் 15 அங்குலம் அகலமுடைய ஒரு சதுரம் எடுத்து வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்க, இது 15. இனி இதை ரெண்டாம் அடிப்போம். ரெண்டாம் அடித்து போட்டு நாங்கள் அளவுக்கு மார்க் பண்ணி வெட்ட வேணும். முதல்ல மடிங்கோ, மடிச்சுட்டு பாருங்கோ, மேலே இது நேரம் வாசனை 7.5 அங்குலம் இதில் இருக்கும். அப்படியே நாங்கள் அதை எடுக்கணும். அடுத்த இதிலேருந்து நாங்கள் 3 அங்குலம் இடுப்பிலேருந்து கீழே இறக்கி மார்க் பண்ணணும். அதன் பின்பு கீழே பொட்டத்தடியில் 2.5 அங்குலம் மார்க் பண்ணணும். இனிமேல் நீளப்பக்கம் 15 இருக்குது, அதில் அரைவாசி 7.5 அங்குலம் அந்த நடுவில் மார்க் பண்ணி அதில் இருந்து 2 அங்குலம் உள்ளுக்கு எடுத்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு மேல் இடுப்பு பகுதியில் 3 அங்குலம் இறக்கி இருக்கிறோமில்லோ அதில் இருந்து நடுவுக்கு வளைச்சி ஜாயின் பண்ணி கீற வேண்டும். இப்படி கீறுவோம். இதில் ஒரு சின்ன ஒரு வளைவு போடுங்கோ. கீழே ஒரு வளைவு போடணும். கீழே இதில் ஒரு சின்ன ஒரு வளைவு போடணும். மேலேயும் அதை போல் ஒரு சின்ன ஒரு வளைவு போடணும். ஒரு அரையங்குலம் தடியில் வளைவு போட்டால் காணும். இனி வெட்டுவோம். நாங்கள் வளைவை மெல்லிய வளைவாக வெட்டிட்டு என்ன கூறாக இருக்கக்கூடாது என்பதால் அதை வளைச்சி விடணும். மேலேயும் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு வளைவு வெட்டணும். இனிமேல் எடுத்து போட்டு விரிச்சு காட்டுறோன்னு பாருங்கோ. இப்படித்தான் இருக்கும். இதுக்கு நாங்கள் இது ஒரு துண்டை அப்படியா இன்னொரு துணி வச்சு நாங்கள் அடிக்கணும். அந்த துணி வச்சு அடிக்கல அதுக்குள்ளுக்கும் ஒரு சின்ன ஒரு துவாய் உண்டு. அல்ல லேஞ்சி ஒரு பெனியன் துணியில் இருக்கிற லேஞ்சி என்றாலும் வைக்கணும். ஏன்னா தண்ணியை உறிஞ்சுறதுக்காக. இதுவும் ஒரு கட் பீஸ் தான், அதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே இந்த துணியை வச்சு நாங்கள் இதை வெட்டி எடுக்க வேணும். இது உள்பக்கம் இருக்கிற துணி, பேட்டர்ன் போட்ட துணி வெளிப்பக்கம் இருக்கும். அது நாங்கள் அப்புறம் மாற்றி எடுக்கல தெரியும் உங்களுக்கு, நல்ல பக்கம் வெளியில் வந்துடும். இப்போ உள்ளுக்கு இருக்குது. இதை அப்படியே வெட்டி எடுக்க வேணும். ரெண்டையும் நாங்கள் சேர்த்தும் வெட்டலாம் வச்சு. நான் உங்களுக்கு தனித்தனியே வெட்டி காட்டுறேன். என்ன கட் பீஸ் ரெண்டபடியா ஜாயிண்ட் இருக்கிறபடியா உங்களுக்கு தனித்தனியாக வெட்டி காட்டுறேன். இதுதான் ஒரு பெனியன் துணி நான் எடுத்துருக்கிறேன். பழைய ஒரு டிஷர்ட்டில் உள்ளது. இதை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு டவல் லேஞ்சி ஒன்று இருக்கும், பலாசையாக இருக்கும். அதை எடுத்து வெட்டி போட்டு நீங்கள் உள்ளுக்கு வைக்கலாம். ஏனென்றால் அது தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சி வெளியில் வர விடாமல் பச்சிக்கும். ஏன்னா துணி டைப்பர்ஸ் தானே, அப்போ தண்ணி ஜூரின் வெளியில் வரக்கூடாது. அதுக்காக இதை உள்ளுக்கு வச்சுட்டா வெளியில் வராது பெருசு. இதை முதல் லைனிங் துணியில் நாங்கள் வச்சு தைக்கணும். இந்த பக்கம் அப்படியே கொண்டு போய் மிஷினால் நாங்கள் ஒருக்கா அடிச்சுட்டு கொண்டு வந்து உங்களை காட்டுறோம் பாருங்க.
தைச்சிட்டு கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இதில் எல்லாம் பிசுறு பிசுறு கிடக்கு, அதிலெல்லாம் நீட்டாக்கணும். நீட்டாக்கிட்டு எல்லாம் அந்த வளைவுகள் வார இடத்துல சின்ன சின்ன கத்திரிக்கோளால் சின்ன சின்ன வெட்டி விடணும். இல்லைன்னு சொன்னால் அந்த வளைவுகள் வெளியில் திருப்பிக்க சுருக்கி கொண்டு நிற்கும். இல்லைன்னு சொன்னால் வெட்டி விட்டால் நீட்டாக அழுத்தமாக இருக்கும். அதுக்காக வெட்டி விடணும். வெட்டி போட்டு பாருங்க, நான் திருப்பி காட்டுறேன். திருப்பிட்டு காட்டுறோம் பாருங்க. ஏனெண்டா இந்த மூலையெல்லாம் வடிவாக நாங்கள் எடுத்து விடணும். இல்லைன்னா அதுகளுக்குள்ள இந்த தச்ச இதுகள் நெளிஞ்சு இருக்கும். வடிவாக நீங்கள் எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ மேலே ஒரு பேண்ட் ஒன்று வச்சு தைக்க போகிறோம். இது என்னத்துக்குன்னா நாடா, இது கட்டுறதுக்கு இதுதான் இதான்றது. இதை முதல் தைச்சிட்டு இப்போ இது மடித்து தைக்கணும். நான் மிஷினில் ஒன்று இருக்கா, இதை அடித்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் மற்றதையும் காட்டுறோம் போகிறோங்க பாருங்க. இதை வச்சு டேப் வைக்கணும். நாங்கள் நாடா கட்டுறதுக்கு டேப் வேணும். நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி விடலாம் அந்த ஒட்டுற இதை. நான் அது இதாண்டியில் குழந்தை பிள்ளைன்றபடியா டேப் வைப்போம்னுட்டு சின்ன லூப் கொண்டு வைக்க போகிறோம் பாருங்க. இப்படி வச்சு அடிக்கணும். மேலேயும் அடித்து கீழையும் அடிக்கணும். அதை போல் இஞ்சாலையும் உண்டு, மேலேயும் அடித்து கீழையும் அடித்து விடணும். ஏன்டா அதுக்கெல்லாம் நாங்கள் நாடாவை கோர்த்து கட்ட போகிறோம். மற்றபடி பின் குத்துறது இது பின் இல்லை, நாடா கட்டுறோடைய பாருங்க. நான் மிஷினில் அடிக்கிறேன். இது ஒரு பைப்பிங் போல் ஒன்று வச்சு அடிக்கணும். இதால் இனி திருப்பி நாங்கள் மடித்து அடிக்கணும். இப்போ எல்லாம் தைச்சாச்சு பாருங்க. நான் 2 லூப் தைச்சி கூட கையில் ஆட போகிறோம். லூப் இதுக்குள்ளே இந்த நாடாவை கொடுக்கணும் ஒரு பக்கம், அடுத்ததுக்குள்ளேயும் மற்ற நாடாவை கொடுத்து
இதை கட்டி விடுவோம். இது சின்ன ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு தான் இந்த அளவு கணக்கு. இதை விட வயசு கூடோண்டு இதை விட நாங்கள் கொஞ்சம் சதுரத்தை கூட்டணும், இஞ்சை கூட்டணும். பாருங்க நல்ல வடிவாக இருக்குது. இதை நாங்கள் இப்படி ஒரு 6-7 நாங்கள் தைச்சி வச்சுருந்தோம்னா பிள்ளைக்கு துவச்சி பாய்க்கக்கூடியதாக இருக்கும்.